ஹாய் மக்களே, இன்றைக்கி கார சட்னி பார்க்க போகிறோம். இந்த கார சட்னிக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, 3 தக்காளி, 2 மீடியம் வெங்காயம். இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கி எடுக்க போகிறோம். இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா கிராமத்துலலாம் செய்வாங்க. எங்கள் அம்மாச்சி சொல்லி கொடுத்தது இது எனக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சோடனே கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுக்கும்போது கொஞ்சம் 4 பூண்டு பல் உரித்து வச்சேன்ல, அதையும் போட்டு நம்ம வதக்கிடுறோம். நல்லா வதங்கினோன்னே காஞ்ச மிளகா, 4 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல. நான் காரம் இன்றைக்கி கம்மியாக தான் போடுறேன், அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன்ல, அதை இப்போது கருவேப்பிலை போட்டுட்டேன். கருவேப்பிலை போட்டு வதக்கினோன்னே நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோல, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் கல் உப்பு போட்டு வதக்குங்க, ஈஸியாக வதங்கிடும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 3 தக்காளி எடுத்து வச்சோம்ல, அதை கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, இப்போ தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. தக்காளி நல்லா வதக்கணும், வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் இப்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டோம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அதை எடுத்து அரைச்ச சட்னி இதில் ஊற்றிட்டோம். கொதிக்க விடக்கூடாது, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க.